அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். இப்போ வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு இயற்கையான முறையில் எப்படி லிப் பாம் வந்து ரெடி பண்ணுறது தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். லிப் பாம் அப்புறம் வந்து ஃபேஸ் ஸ்க்ரப்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். டல் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டாக ஆக்குறது தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நம்பினாலும் நம்புங்க, நம்ப கட்டி போங்க. இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரே வாரத்தில் நீங்கள் பியூட்டி பார்லர் போன எஃபர்ட் உங்களுக்கு கிடைக்கும். பியூட்டி பார்லர் எஃபர்ட் என்னங்க, அதை விட சூப்பராக செம்ம ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தயவுசெய்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் பீட்ரூட் வந்து முழுசாக ஒன்று எடுத்துக்கின்னு சீவி நான் கட் பண்ணி எடுத்துக்கினேங்க. இப்போ வந்து நான் ஒரு ஜாரில் போட்டு நான் 2 பல்ஸு நான் கொடுத்து வரேன். 2 பல்ஸ் 3 பல்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும். தண்ணி சேர்க்க வேணாம். தண்ணி சேர்க்காமலே நம்ம வந்து இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவை வந்து பீட்ரூட். நான் வந்து பீட்ரூட் லிப் பாம் தான் நான் செய்ய போகிறேன். பீட்ரூட் லிப் பாமுக்கு பீட்ரூட் ஜூஸை நான் வந்து தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா கொஞ்சம் கூட இது இல்லாமல் நான் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்திடும்போது அதோட பீட்ரூட் ஜூஸு பியூராக அப்படியே நம்மளுக்கு வந்து வரும். தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணாமலே நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்ம வந்து இதை பீட்ரூட்டில் வந்து என்ன தன்மை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரனால உங்கள் ஸ்கின் டோன் வந்து சேஞ்சு ஒரு வாரத்தில் நீங்கள் கன்க்ளூரலாக பார்க்கலாம். ஏன்னா இந்த பீட்ரூட்டு வந்து அவ்வளோ சத்து இருக்குது. இதில் வந்து இறந்து போன டெட் செல்லாம் திருப்பி கொடுக்கும். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் நல்லா எஃபெக்ட் கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ நான் அந்த தண்ணியை எடுத்துக்கினேன். இப்போ அந்த எடுத்துக்கிற தண்ணியை வந்து கொஞ்சம் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நான் வந்து நல்லா சூடாக்குறேன். இந்த மாதிரி கொதி வரும்போது நீங்கள் வந்து டபுள் பாயில் கூட பண்ணலாம், இப்படி கூட பண்ணலாம். நான் வந்து டைரெக்டாக வச்சு நான் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது கொஞ்சம் இந்த மாதிரி ஹீட் ஆகும்போது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஆஃப் பண்ணலைன்னா அது வந்து ரொம்ப கெட்டித்தனத்தில் ஒரு மாதிரியாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா கிளறி விடும்போது இந்த மாதிரி ஸ்டேஜ் பபுள்ஸ் வரும். அந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நீங்கள் இறக்கி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடுங்க. ஆற விட்டுட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது பார்த்தீங்களாங்க, அது வந்து நான் 2 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இதோட தன்மை வந்து உங்களுக்கு சொன்னால் நீங்களும் நம்ப மாட்டீங்க. அவ்வளோ எஃபர்ட் இருக்குங்க இந்த பீட்ரூட்க்கும் இந்த கார்ன்ஃப்ளவருக்கும். நல்லா ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக ஆகிறதுக்கு இது ஃபஸ்ட்டு. இப்போ நான் வந்து லிப் பாம் தான் நான் ரெடி பண்ணுறேன். இந்த லிப் பாமில் வந்து நான் இதை போட்டு நல்லா மறுபடியும் ஹீட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் வரும். அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் லோவில் வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் ரொம்ப ஹீட் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக ட்ரை ஆகிடும். ட்ரை ஆயிடுச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அதில் கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஒன்றுமே பண்ணலை. அது எப்படி ஒரு பேஸ்ட்டு இதில் வருது பாருங்கள். ரொம்ப இதுவாகிடுச்சுன்னா கூட அது வந்து செட் ஆகாது. அதனால் இந்த மாதிரி வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணி கிளறுங்க. ஆஃப் பண்ணி கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஆற விட்டுட்ட பிறகு இது ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இது கூட நீங்கள் கத்தாழை ஜெல்லை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேஸ்லின் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்ல ஒரு பேஸ்ட் இதில் இருக்குது. இது வந்து லிப்பில் தடவுனீங்கன்னா நேச்சுரலாகவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நான் வந்து பீட்ரூட்டு ஜூஸ் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, பீட்ரூட். அதை வந்து இது ஸ்க்ரப்பாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட வந்து நீங்கள் லெமன் ஜூஸ் அதில் பிழிஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி நீங்கள் நைட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தூங்கினாலும் சரி, இல்லை ஆஃப் ஹவர் நீங்கள் விட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவாக நீங்கள் இந்த மாதிரி 1 வீக் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி